உங்களுக்கு உங்களுக்கு நடந்திருக்கிற பார்க்கக்கூடியதை பார்க்காதீங்க, அது பொய். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறத பார்க்கறது பொய், இல்லாததை பார்க்கறது தான் உண்மை. இன்னும் எத்தனையோ முறை அதை பேசியிருக்கிறோம். அந்நிய டைமில் எனக்கு ஈட்டி மாதிரி கொடுத்துச்சு. அவருடைய தழும்புகளால் குணமாக போகிறதில்ல, நான் ஏற்கனவே குணமாகி தான் இருக்கிறேன். என் லைஃப்பில் இப்போ இந்த எகிப்தின் சம்பாத்தியத்தை கர்த்தர் எனக்கு தருவேன், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் கர்த்தர் எனக்கு தருவேன், அதை முந்தி கொண்டு ஓலை செய்வேன் என்று என்கிட்ட சொல்லி இருக்கிறாருன்னா அதை மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்காதீங்க. நான் ஆத்மா, புரிஞ்சுதுங்களா? இந்த டைரி சரீரம், இந்த மைக்கு தான் ஆவியானவர். இப்போ நான் சொல்கிறேன், சரீரம் சொல்லுது செத்து போச்சு, இப்போ ஆத்மா என்ன பண்ணுது, அதை நம்புது. இப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாத, உன் பொண்ணு சுகமாக தான் இருக்கிறாருன்னு உடனே நான் இப்போ எந்த பக்கம் பார்க்கணும்? நான் இல்லை, இப்போ நீங்கள் எந்த பக்கம் பார்க்கணும்? அந்த மைண்ட் செட்டோடயே போயிடுங்க. ஆவியில இருக்கிறாரு, இப்ப என் ஆத்மா அதை நம்புது. அவர் சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவர். நான் அவர் இல்லை நம்பல. இப்ப என் மனம் புதுசாயிடுச்சு, புரியுதுங்களா? அவர் சொன்னாரு, எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்துல தானே இருக்கிறாரு. இல்ல, ஆவியில இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள தான் இருக்கிறாரு. உங்க பிசினஸ்ல வருமானம் கம்மியா இருக்கு, நம்பாதீங்க. உங்க வேலை சம்பளம் கம்மியா இருக்குது, நம்பாதீங்க. சரீரத்துல பலவீனம் இருக்குது, நம்பாதீங்க. அதை நீங்க பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க, அதை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறீங்க, அதை நம்பாதீங்க. அதனால் நம்ப வேண்டுவது என்ன? காண்கிற நம்ப வேண்டுவது என்ன? ஓகே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். இந்த வாரமும் சீக்கிரத்தில் முடிக்க இல்லை முயற்சி எடுத்துக்கொண்டு, போன வாரம் நான் கரெக்டாக பண்ணேன் தெரியுங்களா? 10 நிமிஷம் பிஃபோராக தான் முடித்தேன். அதே மாதிரி நானும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் வரேன். இங்கே என் இஷ்டத்துக்கு நான் போதிக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு அது நடுவில் ஒரு சபையை குறித்து கேள்விப்பட்டேன். சென்னையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2:30 மணிக்கு முடிக்கிறாங்களாம். எல்லாம் டைமுக்கு ஆஜராகிறாங்களாம், முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிறாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு அதை கேட்க பார்த்து சந்தோஷமாக இருந்தது. என்ன மாதிரி சபை அப்படின்னு. ஆனால் நம்ம கரெக்டாக 2:30 மணி நேரத்தில் எதுவும் என் இஷ்டத்துக்கும் இங்கே பேசிட முடியாது. அவர் கொடுக்குறத தான் நான் பேச முடியும். அதை நான் பாதியில் கட் பண்ணவும் முடியாது. சிலது நான் கட் பண்ணுறேன், வேணா ஒரு நாள் அதை போட்டு உடைக்க வைக்கிறாரு கர்த்தர். இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிக்கணுன்ட்டு கர்த்தர்கிட்ட கேட்டுன்னு வந்திருக்கேன். ஏன்னா கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப முக்கியமாக தெளிவாக பேச சொன்னதை நான் பேசுகிறேன். ஒரு சாட்சியாக வேறு வந்திருக்கேன் நான். அதனால் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். ஓகேங்களா? நான் சாட்சியாக வந்ததால் அவன் சாட்சி சொல்ல சாட்சியாக வந்தான் என்ற வார்த்தையின்படி நான் சாட்சி சொல்ல இப்போது சாட்சியாய் வந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் தேவன் இந்த இடத்துல பேசுகிற பார்த்து எனக்கே பெரிய வெளிச்சமாக இருக்கும். என்னடா தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறாரே அப்படின்ட்டு, என்னை கொண்டா பேசினார் அப்படின்னு பார்த்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னு இருக்க பார்த்து எப்போல்லாம் நான் பேசிட்டு போகிறனோ, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரோ என்கிட்ட பேசுகிறாரோ, அந்த டைமில் சின்னதாக ஒரு பலவீனம் என்னை தாக்கும். அது ஏன் அப்படி வருது
ஏன் அப்படி வருது? அது ரொம்ப யோசனைகள் எனக்குள்ளாக நிறையவே இருந்தது. ஏன்னா இதை நான் என்னுடைய சாட்சியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எப்போ இதை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ கர்த்தர் வந்து இந்த முறை மத்தியாஸ் மேரி ஆண்டி வர பார்த்து கர்த்தர் சொன்னார், உங்கள் சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வரும்படியாய் பிசாசானவன் பயங்கரமாக ட்ரை பண்ணுறான். பல பலவீனங்களையும் நீ இருந்து தான் வந்துன்னு இருக்கிற. எனக்கு அப்படியே செம்ம லைட். அது சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை பேச வைக்கிறாரு. நீ சோர்ந்து போயிடாத. இதுவரையிலும் அந்த பலவீனங்கள் வந்தாலும் என் நீதியின் வலது கருத்தினால உன்னை தாங்கி நான் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். உன்னை அந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ பயந்துராத. இன்னும் கர்த்தர் உன்னை வல்லமையாக சத்தியத்தை எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். பேசினோடனே எனக்கு ரொம்ப ஒரு சொல்கிறது 100 மடங்கு என்னுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சமாதானம் எனக்கு வந்தது. ஏன்னா என்னுடைய பலவீனம் எப்படிலாம் பலவீனத்தில் இருந்தன்றது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு நாளும் நான் அதே பலவீனத்தோடு இங்கே வந்ததே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றிலும் பூரண சுகத்தை கொண்டு தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். கடந்த வாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து போனேன், சர்ச்சைக்கு போகிறேன். பாப்பா குழந்தை என் பொண்ணு என்ன சொல்லிச்சு, டாடி அவன் கூட விளாடவாச்சு. நான் சொன்னேன், டேய் ரொம்ப டயர்டாக இருக்குது, விளாட முடியாத போடா அப்படின்னு. அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அது மாதிரி அழவும் மாட்டான். சரி போய் ஆடலான்னா வாங்கினாடி நொண்டி விளாட்லான்னு கட்டம் போட்டான். போட்டு அவள் டங்குன்னு எகிரி குச்சி போயிட்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் எகிரினேன், முடிஞ்சது கதை. சிற்குச்சு ரைட் ஓகே இது ஏதோ இது. ஆனால் அவன் உஷாராயிட்டேன். நான் டெய்லி வேணாண்டா எனக்கு அப்படின்ட்டு வந்து காலையில் எழுந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் இருக்கும், ½ அன் ஹவர் எழுந்துட்டு எப்போ மாதிரி உக்காந்தேன் பாருங்க, அவ்வளோதாங்க பிடிச்சிருச்சு எனக்கு. இங்கே அதான் பிடிச்சதுன்னா கொஞ்சம் நெஞ்சு அந்த வலிலாம். நான் ஒரே ஒரு ஜபம் கர்த்தர்கிட்ட பண்ணேன். 10 மணிக்கு பிடிச்சிது, 5 மணி வரலும் கையை கூட அசைக்க முடியல என்னால். அதாவது கையை லைட்டாக அப்படி தூக்கணும்னு வச்சிங்களேன், அப்படியே உயிர் போவோம். நான் அந்த டைமில் ஜெபம் பண்ணதெல்லாம் ஒன்றே தான் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே என்னை கத்தியால் குத்த இப்போ வந்தாலும் அவனுக்கு கூட இந்த வலி வரக்கூடாது, என் எதிரிக்கு கூட இந்த வலி வரவே கூடாது கர்த்தாவே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வீட்லேயும் அந்த மாதிரி அவங்க என்னை பார்த்ததும் கிடையாது. என் குழந்தைங்களாம் பார்த்ததில்லை. என் பொண்ணுலாம் அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடவே இல்லை, அவள் கத்திக்கினே இருக்கிற மாதிரி. அப்போது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ரொம்ப பெரிய வேதனை அனுபவித்தேன். 5 மணி வரலும், சாயந்தரம் 5 மணி வரலும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜபத்தை கர்த்தர்கிட்ட ஜெபம், கர்த்தாவே எனக்கு எதுவுமே நடக்காது, அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். நான் இப்போ எழுந்து நடக்கணும், எனக்கு அது ஏதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுந்துக்கிறதுக்கு மட்டும் எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. கட்டிலேருந்து கீழே கால் வைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது அழவும் முடியாது, அப்படி ஒரு வேதனை. மறுநாள் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். நொண்டி உடம்பே இப்படி போயிடுச்சு அந்த மாதிரி. அப்போது ஒரு வசனம் வந்து எனக்கு எப்போ நம்ம படிக்கிற வசனம் தான், துள்ளி குச்சின்னு வந்து ஆவியானவர் பேசுகிறாரு. அவருடைய தழும்புகளால் சொல்லுங்கள் பார்ப்போம், குணமாவீர்கள்னு இருக்குதா, குணமானீர்கள்னு இருக்குதா? இது எனக்குள்ளே ஈட்டி மாதிரி குத்துச்சு எனக்கு. இன்னும் எத்தனையோ முறை அதை பேசியிருக்கிறோம். அந்நிய டைமில் எனக்கு ஈட்டி மாதிரி குத்துச்சு. அவருடைய தழும்புகளால் குணமாக போகிறதில்ல, நான் ஏற்கனவே குணமாகி தான் இருக்கிறேன். அன்றைக்கி சாயந்தரமே பைக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுத்தாரு எனக்கு. புதன்கிழமெல்லாம் நார்மலாகிட்டேன். அவங்க வீட்டுக்கு போனாங்க, வந்தாங்க. கர்த்தர் என்னை சுகமாக பலத்தோடு இருக்க வச்சுதோ இப்போ வரலும் என்னை வந்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான்.
சொல்கிற ஒவ்வொரு வசனங்களையும் உண்மை இருக்குது. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்குன்றார். பார்த்தீங்களா? அதெல்லாம் அச்சிக்கவே முடியாது. அவரை மாதிரி நிறைவேற்ற அச்சிக்கவே முடியாது. புரியுதுங்களா? மனுஷர்கள் என்ன ஆனாலும் நினைக்கலாம், ஆனால் தேவன் ஒரு போதும் அந்த இடத்துல இருந்தால் தான் சொல்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 1000ல் ஒருவன் நாடு, பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் 10,000ல் ஒருவன். அது என்னை அணுகாது. அது அது தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. சொல்லுங்கள், தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. நம்பிடவே கூடாது. சொல்லுங்கள், ஒரு இது வந்து ஒரு அறிகுறி தெரியுதா, அந்த அறிகுறியை மட்டும் நம்பிடாதீங்க. ஓகேவா? கர்த்தர் என்ன பேசுகிறார் அதை மட்டும் நம்புங்க. ஓகேவா? கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நீங்கள் உங்களுக்கு நடக்கிறத அதை கண்ணில் பார்க்கவே பார்க்காதீங்க. என் லைஃப்பில் இப்போ இந்த எகிப்தின் சம்பாத்தியத்தை கர்த்தர் எனக்கு தருவேன், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் கர்த்தர் எனக்கு தருவேன், அதை முந்தி கொண்டு ஓலை செய்வேன் என்று என்கிட்ட சொல்லி இருக்கிறாருன்னா அதை மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு நடந்திருக்கிற பார்க்கக்கூடியதை பார்க்காதீங்க, அது பொய். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறத பார்க்கறது பொய், இல்லாததை பார்க்கறது தான் உண்மை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய வார்த்தை இது. இருக்கிறத பார்க்கறது பொய், இல்லாததை பார்க்கறது தான் உண்மை. என்னுடைய சரீரத்தில் ஒரு பலம், என்னுடைய சரீரத்தில்னா நான் என்ன சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் உங்களை தாக்கி கொண்டு இருக்குதுன்னா அது உண்மை கிடையாது. இப்பயே சொல்லுங்க, இயேசு நாமத்தில் அப்போலாம் போ சாத்தானே, அவருடைய தழும்புகளால் நான் குணமாய் இருக்கிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாய் இருக்கிறேன். இப்போ எனக்கு நடந்து இருக்கிறது அது உண்மை கிடையாது. நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன்னா அது உண்மை கிடையாது, அது உண்மையே கிடையாது. அதுதான் பொய். சொல்லுங்க பார்ப்போம், அதுதான் பொய். அப்போ எது உண்மை, எது உங்ககிட்ட இல்லையோ அதுதான் உண்மை. புரியல? எத்தனை பேர் புரியுது? புரியுதா? புரியலையா? புரியுற மாதிரி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இந்த செழிப்பெல்லாம் விரும்புங்க. நான் இது பாயிண்ட் வரேன். இந்த செழிப்பெல்லாம் விரும்புங்க. தேவன் கரெக்டாக சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவனோ தன் விசுவாசத்தினாலே நீதிமான். பிழைப்பும் யார்கிட்ட இருக்குது, செழிப்பும் யார்கிட்ட இருக்குது? யாராவது உங்களை பார்த்து அந்த சபைக்கு வந்து ரொம்ப செழிப்பு, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த சபை பேசலைங்க, கர்த்தர் பேசுகிறார். அந்த சபை வந்து கர்த்தர் என்ன பேசிக்கிறாரோ அதை எடுத்து காட்டுறாங்க. வேதத்தில் நெகட்டிவும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. புரியுதுங்களா? பிசாசும் பேசியிருக்கிறான், மனுஷனும் பேசியிருக்கிறான், தேவனும் பேசியிருக்கிறாரு. நீங்கள் எதை எடுக்க போகிறீங்க? அவ்வளோதான். தேவன் பேசுறதை மாத்திரம் எடுத்துன்னு போங்க. புரியுதுங்களா? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், இல்லை உன்னை தான் ஆசீர்வதிப்பார். அந்த சமாரியா ஸ்திரீ வரா, இயேசு போய் அவர்கிட்ட கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்றாரு. அவள் சொல்கிறா, யூதர்கள் வந்து இங்கே கலக்கக்கூடாது, உறவு கலக்கக்கூடாது, அப்படி இருக்க நீங்கள் என்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கேட்கலாம்? உடனே அவர் சொல்கிறாரு, நான் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே எனக்கு கொடுத்துருப்ப. அவளுக்கு தெரியல, அவர் யாருன்னு தெரியல. உடனே இவன் தான் நினச்சிக்கினா தீர்க்கதரிசியோ அப்படின்ற. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை, அதுக்கும் மேலே. சொல்லுங்கள், அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலேப்பா, மேசியா நான். எல்லாம் நினைப்பாங்க. அவள் ஆக்சுவலாக யாருன்னா, அவளை பற்றி இவர் புட்டு வைக்கிறாரு. அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி உன் புருஷன் எங்கன்னு கேட்குறாரு கர்த்தர். அவள் சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லைன்னா. ஆமாம், நீ சொன்னது உண்மைதான்,
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த அவர் புட்டு வைக்கிறாரு. சொல்கிறாரு, நான் நீ கேட்டாலே கொடுத்துருவோம்மா, அது எப்படி மற்றவங்கள நான் ஆசீர்வதிக்காத இருப்பேன்? என்னுடைய கை குறுகியாக இருக்குது. அவர் அப்படியே அளக்கிறாராம், அப்படியே விரித்து கொடுக்குறாரு கரங்களை தேவன். செழிப்புன்னா நல்லா தெரிஞ்சுங்க. செழிப்புன்னா என்னது? செழிப்புன்னா என்னது? இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. செழிப்புன்னா அர்த்தம் என்னது? அதுவே தெரியாமல் தான் கேட்டுனுக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம், நான் உங்கள் புள்ள தானே, என் கூட சேர்ந்து அப்படியே வாங்க. செழிப்புன்னா என்னது? செழிப்புன்னா என்னது? பயங்கரமான பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் பயங்கரமாக இருக்குது. செழிப்புன்றது எல்லாம் இதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். பட் செழிப்புன்றது நாட் ஓன்லி இன்கம் அண்டு என்ன சொல்கிறது ப்ராஃபிட் இதெல்லாம் கிடையாது. சரீரத்துலேயும் செழிப்பு. சொல்லுங்கள், சரீரத்தில் செழிப்பு. ஹலோ சொல்லுங்கள், சரீரத்துலேயும் கர்த்தர் செழிப்ப. சரீரத்தில் செழிப்பா? என்ன அது? சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்த வீங்கன்னா அதுக்கு பேர் கொழுப்பு. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் சுகத்தில் முழுசா வளர்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் செழிப்பு. புரியுதுங்களா? சரீரத்திலையும் தேவன் செழிப்ப கட்டவிழ்க்கிறார். அவர் அப்படிதான். எத்தனை பேர் விரும்புறீங்க அது? ஆமா, சரீரத்தில் நான் செழிப்பா இருக்கணும். சொல்லுங்க, என் வயது திரும்ப வாழ வயது போல இருக்கும், கழுகுக்கு சம்மானமான திரும்ப உயர பறப்பேன். இதெல்லாம் தான் உண்மை. ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு பார்க்க முடியாதது. சொல்லுங்க, இதெல்லாம் கண்ணுக்கு. ஆமாம், அழகாக சொல்லிட்டு போகிறேன். எனக்கு அதே மாதிரி ஒரு பாடல் ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த 92 நாங்கள் முதல் வர பார்த்து ஒரு 10 பாடல் நாங்கள் பாடணும். அதெல்லாம் 4 வரி தான் அந்த பாட்டெல்லாம். சாம்பி செல்லதுரைகிட்ட இருப்பது அதெல்லாம் பண்ணோம். எல்லாம் 4 வரி இங்கிலீஷ் பாட்டு கூட தமிழ் பாட்டு. அந்நிய 92 பார்த்தீங்கன்னா எல்லா கிராம ஜனங்களும் சர்ச்சைக்கு வருவாங்க. ஏன்னா அப்போ குர்சேடு போட்டு அவங்களே அந்த பாட்டெலாம் பாடினாங்க. இது 4 வரி தான் இருக்கும், அதை நம்ம பாடுவோம். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா நீங்கள்? நான் கேட்க தான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் தான் முன்னாடி பாடுறீங்களே. அது நான் ரொம்ப அதை எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். அது வீட்டில் என் ஒய்ஃப் கிட்டலாம் அது நம்ம சபை மக்கள் மட்டும் எப்படி புதுசாக ஒரு பாட்டு பாடினா அது அப்படியே பயங்கரமாக பாடுறாங்க. அது ரொம்ப அதில் நம்ம சபை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த பாட்டை நம்ம பாடலாம். செழிப்பு இதில் என்ன ஒன்று பேசிடுவாங்கன்னா, பேதுரு என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னு சொன்னார். யார்? பேதுரு என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னு சொன்னார். அப்போ நீங்கள் எப்படி செழிப்ப பேசலாம் அப்படின்றாங்க. ஆமாம், அவர் வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்றத அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அதை மட்டும் படிச்சுட்டு டீ சாப்பிட போயிட்டேன்னா அடுத்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போது டீ சாப்பிட்டு ஒன்று படிக்கணும், அதோட நிறுத்திடக்கூடாது. 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? 3ஆம் அதிகாரத்தில் என்கிட்ட இல்லைன்ட்டார். 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஊழியம் செஞ்சார் பார்த்தீங்களா அந்த இடத்துல. அவர்கள் எல்லாருமே தனக்குரிய எல்லா நலத்தையும் வித்துட்டு, வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் வித்துட்டு பத்திரத்தை தூக்கின்னு காலில் போட்டாங்க. யார் காலில்? பேதுரு காலில் போட்டாங்க. இப்போ மொத்தாலும் ஊரே வித்து பாதத்தில் போட்டா இப்போ யார் பணக்காரன்? அப்போ அவங்ககிட்ட எப்படி பொண்ணு வெளி இல்லாமல் இருக்கும்? 3ஆம் அதிகாரத்தோட விட்டுறக்கூடாது. 4ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பாவணும். சார் என்ன சார் பத்திரத்தை காலில் போட்டீங்க? அந்த பாதத்தில் தான் சார் பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பத்திரத்தை தூக்கி போட்டாங்க. அடுத்தது என்ன வருவாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கிரிட்டிசைஸுக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பேசணுன்றதுக்காக நான் இதை சொல்லிட்டு நான் போகிறேன். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? பவுலுக்கு சொந்த வீடே இல்லை. பவுல் வாடகை வீட்டில் தான் இருந்தார். இப்போ எனக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா? நான் எந்த வீட்டில் இருக்கேன்? அவ்வளோதான். இதுக்கு மேலே லைட்டு தேவை இல்லை. புரியுதா புரியலையா? வசனம் சொல்லுது, பவுல் அவருக்கு வீட்டிற்கு வந்தவர்கள் எல்லாரையும் உள்ள வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டாராம். அப்போ எவ்வளோ பெரிய வீட்டில் அவர் இருந்திருப்பார்? யாரு?
பவுல். இன்னொரு வசனம் அவர் சொல்றாரு, நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறோம். யாரு? பவுல் சொல்றாரு. நான் தரித்திரன் நீ சொல்லிக்கலாம், ஆனா பல பேரை நான் ஐஸ்வர்யவானாக மாற்றுவேன். இதெல்லாம் தான் பவுல் ஸ்டேட்மெண்ட்டு. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் வச்சுக்கினே நம்ம சிந்தைய வேணாம். நம்மளுடைய மனம் புதுசாகணும். சொல்லுங்க, மனம் புதுசாகணும். இப்போ 3 நான் சொல்கிறேன் பாருங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஓகேங்களா? இந்த 3 முடிச்சுட்டு அவ்வளோதான், முடிச்சிடலாம். சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி எங்கே இருக்கு? ஆவி எங்கே இருக்குது? ஆவி எங்கே இருக்குது? சரி, ஆத்துமா எங்கே இருக்குது? சரீரம் எங்கே இருக்குது? 3மே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இருக்குதா? கரெக்டா? கரெக்டா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ஏன்னா இதை கொஞ்சம் தெளிவாக விளக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சிடும். நீங்கள் பார்க்குறது உண்மை கிடையாது, பார்க்காதது தான் உண்மைன்றது புரிஞ்சிடும். இப்போ சொல்கிறேன், ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி எங்கே இருக்குது? ஆத்மா எங்கே இருக்குது? சரீரம் எங்கே இருக்குது? ஓகே, இப்போ ஆவியை சரி, சரீரத்தை அசைங்க. சரி, இப்போ ஆத்துமால அசைக்க முடியாது. எதையாவது யோசிங்க. என்ன யோசிச்சிங்க? யோசிச்சிங்களா இல்லையா? குழந்தை கை தட்டுது. யோசிச்சிங்களா இல்லையா? யோசிச்சிங்களா இல்லையா? என்ன யோசிச்சிங்க சொல்லுங்க பாப்போம். என் மைண்டில் 4 வசனம் ஓடுனுக்குது கொஞ்ச நாளாகவே. எகிப்தியன் சம்பாதியமும் கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அப்புறம் உங்களுடைய கைகளினால் என்னை மகிழ்ச்சி ஆக்குவீர், உங்களுடைய கரத்தின் கிரியையினால் என்னை மகிழ்ச்சியான ஆனந்த சத்தை. இது எனக்குள்ளே பயங்கரமாக ஓடும். இப்பயும் அதுதான் ஓடுது. ஆவியில், ஆத்மாவில் யோசிச்சிட்டோம். இப்போ ஆவியில் என்ன பண்ணுங்க? ஆவியில் ஏதாவது யோசிங்க. யோசிக்க முடியுதா? சொல்லுங்கள், கொஞ்சம் வந்துருங்களேன். இப்போ சரீரத்தை ஆட்ட சொன்ன ஆட்டினீங்க, ஆத்துமால யோசிக்க தான் முடியும், யோசிச்சிங்க. இப்போ ஆவியில் ஏதாவது பண்ணுங்க. பண்ண முடியுமா? கொஞ்சம் வந்துருங்க. ஆவியில் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதித்து நம்மளை ஆவியில் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். கரெக்ட் நச்சுன்னு ஒரு 2 பாயிண்ட்டு புரியுதுங்களா? சகலவித ஆசீர்வாதத்தினாலும், சொல்லுங்கள், சகலவித ஆசீர்வாதத்தினாலும் என் சரீர செழிப்பு, என்னுடைய குடும்ப செழிப்பு, என் மனைவி செழிப்பு, என் பிள்ளைகள் செழிப்பு, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் செழிப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தான் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் இயேசுவை போல வாழ்வேன். சொல்லுங்க, நான் இயேசுவை போல வாழ்வேன். நம்மளுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிளை பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காதீங்க, எக்ஸாம்பிளை பாஸ்டரை பார்க்காதீங்க. எப்படி இருக்கிறான், என்ன பண்ணுறான் பாஸ்டரு, அவன் எப்படி இருக்கிறான், இந்த பிரதர் எப்படி இருக்கிறாரு பார்க்காதீங்க. அவன் சாம்பிளே கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு மாதிரி இயேசு மட்டும்தான். புரியுதுங்களா? என் மேலே உங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கும், குறை இருக்கும். புரியுதுங்களா? என்ன நீங்கள் மாதிரியாக எடுக்க வேண்டிய அவசியம் தேவையே இல்லை. ஏன்னா அவர் கிளீனாக அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பிதாவுடைய சித்தை எதை எப்படி செஞ்சாரோ அதையே நம்ம செஞ்சுட்டு போயின்னே இருக்க வேண்டியதுதான். அவர் எப்படி வாழ்ந்தார்? சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்தார். என் தேவன் அவ்வளோ பெரிய பணக்காரர். இயேசு பூமியில் இருப்பது பணக்காராக சுற்றிக்கிறாரு. எப்படி பணக்காராக சுற்றிக்கிறார் பிரதர்? 12 பேருக்கு நீங்கள், நான் சொல்கிறேன், ஒரு 10 நாள் நான் ஒரு 12 பேர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். 3 வேளை சோறு போடணும். போட முடியுமா? யாரோ 12 பேர் வாங்கப்பா, ஒருத்தர் தலையாட்டு 10 நாள் உக்காந்து சாப்பிட்டு 10 நாள்
3 வேளை சோறு போடணும். போடுவீங்களா? போடுவீங்களா? நானும் போடுவேன். 3 நாள் போட்டு 4 உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? உங்ககிட்ட எல்லாம் கூட என்ன நான் மட்டும் நான் இங்கே இழுச்சேன் கூட எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வருவோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. 3.5 வருஷம் 12 பேர் கூடிய வச்சு 3 வேளை சோறு போட்டுக்கிறாரு. அக்கௌண்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது என்ன சொல்லுவாங்க? ஆடிட்டரா? ஆடிட்டர் 2 பேர் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு, 12 பேர்ல இவரு. அப்போ எந்த அளவுக்கு பணம் இவர் கையில் புரண்டு இருக்கும் பாருங்க. புரண்டு இருக்குமா? கரெக்டா புரண்டு இருக்கும். ஆடிட்டர் வச்சாலே நான் பணக்காரன், 2 பேரை வச்சு நின்றுக்கிறாரு. ஆனால் தான் அவரு ராயனை குத்துறா குத்துரு, ஐயோ அது நம்மளுக்கு வேணாம், அந்த அளவுக்கு பே பண்ணிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் வார் செருப்பு போட்டுன்னு இருந்தாராம். அப்பயே வார் செருப்புனா என்னது? லெதர் செருப்பு. அதை விட்டுருங்க. செக்ரட்டேரியட்டில் சிஎம் கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க நீங்கள் சொல்லுங்கள். மினிஸ்டர் எடுத்துங்க, எம்எல்ஏ எடுத்துங்க, எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறாங்கள, அந்த மாதிரி ஆளுங்க. ஏசு சாவை பார்த்து அவருடைய ட்ரெஸ்ஸுக்காக அவன் சீட்டு போட்டு அச்சிக்கினானுங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக இருந்திருக்கும். அவ்வளோ சம்பாதிக்கிறவன் அவனுங்களே இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும்னு அச்சிங்கனா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எவனுமே போட்டிருக்க மாட்டானுங்க போல. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பில் தான் இருந்தார். அவரை முன்மாதிரியாக வைங்க உங்கள் வாழ்க்கையில். இப்போ நான் பாயிண்ட் வரேன் 3. ஓகேங்களா? என்னன்னது? எபிரேயர் 11:1 எடுப்போம். எபிரேயர் 11:1 இதில் தான் நான் வந்து முடிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். புரியுதுங்களா? இப்போ மெயின் டாபிக் நான் என்ன பேசுவேன்னா, விசுவாசம் நீங்கள் யார் மீது வைக்க வேண்டும்? சொல்லுங்கள். விசுவாசம் யார் மீது வைக்க வேண்டும்? தேவன் மேலே வைக்க வேண்டும். புரியுதுங்களா? தேவன் மேலே விசுவாசம் வச்சிட்டிங்கன்னா அவர் உங்ககிட்ட வந்துடுறார். சொல்லுங்கள். தேவன் மேலே விசுவாசம் வச்சா அவர் என்கிட்டயே வந்துடுறார். புரியுதுங்களா? ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். சொல்லுங்க. ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், 300 வருடம் பூமியில் சஞ்சரித்தான். அப்படியே இல்லை, அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ தேவனிட்ட விசுவாசிச்சிங்கன்னா அவர் எப்போதும் சொல்லுங்க உங்கள் கூட தான் இருக்கிறார். இப்போ இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. இதில் ஆமாம், நீங்கள் அதை வீட்டில் போய் படிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எபிரேயர் 11:5ஆம் வசனம் வீட்டில் போய் படிங்க. அதாவது விசுவாசம் என்னாலே அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடுது. விசுவாசம் எனக்குள்ளே வந்தால் அது என்ன அக்கௌண்ட்டு? கூட யார் ஜாயிண்ட் ஆயிடுறா? தேவன் வந்து ஜாயிண்ட் ஆயிடுறாரு. தேவன் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செல்வ செழிப்பாக இருக்கும். சொல்லுங்கள். செழிப்பாக இருக்கும்ல, செல்வ செழிப்பாக இருக்கும். இப்போ எபிரேயர் 11ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விசுவாசம் படிங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். சொல்லுங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைன்னா அப்போ எங்க இருக்குது அது? இப்போ சொல்லுங்க. காணப்படாதவைன்னா எங்க இருக்கு? சொல்லுங்க. ஆவியில் இருக்கு. அவர் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவில் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். பட் அது வந்து இப்போ எனக்கு காணப்படலை. சொல்லுங்க. காணப்படலை. ஆனால் ஒரு நாள் அது காணப்படும். விசுவாசனாலே அது காணப்படாதது தான். சொல்லுங்க. விசுவாசனாலே அது காணப்படாது. அதாவது குடோனில் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க? எதாவது கேட்டால் பொருள் எதாவது கேட்டால் குடோனில் இருக்குது, எத்தனை வந்து டிஸ்பிளேல
வைக்கிறேன். ஆக மொத்தம் அது இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியாள். சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், நான் தனியாள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? உலகமே சொல்லுது அவனுக்கு கல்யாணம் ஆகாது. உலகமே என்ன, விழுப்புரமே சொல்லுது அவனுக்கு கல்யாணம் ஆகாது. பட் எனக்குள்ள ஒரு விசுவாசம். என் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, சௌந்தரியமுள்ள பொண்ணை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம், இந்த வாக்குத்தத்தெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உன் பிள்ளைகள் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. எனக்குள்ள ஒரு விசுவாசம். உலகம் என்ன பேசினாலும் பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. எனக்கு கல்யாணம், சொல்லுங்க, கல்யாணம் நடக்கும்னு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் அது காணப்படாதவைகளில் புரியுதா புரியலையா? காணப்படாதவைகளின் நிச்சயம். புரியுதுங்களா? அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்கும் இல்லை, ஆனால் இது காணப்படாதவைகளின் நிச்சயம். புரியுதுங்களா? காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனால் இந்த பில்டிங் எங்கே இருக்குது? ஆவியில் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? ஹலோ, பாருங்க, பெரிய பெரிய ஒரு விடுதலை. உங்கள் பலவீனெல்லாம் இப்போ போயிட போகுது. சுகமானாதான் இந்த இடத்த விட்டு நீங்கள் கடந்து போக போறீங்க. புரியுங்களா? உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் காணப்படாத நிச்சயம். அதனால தான் சொன்ன, இருக்கிறத நம்பாதீங்க, இல்லாததை நம்புங்க. இருக்கிற பார்வை போயிச்சே நம்பாதீங்க, அது பொய், அது பொய். பல்லு வலிக்குதுன்னு பயப்படாதீங்க, அது பொய். நரம்பு வலிக்குதுன்னு பயப்படாதீங்க, அது பொய். நெஞ்சு படப்படன்னு அடிக்குதுன்னு பயப்படாதீங்க, அது பொய். எல்லாமே பொய். பார்க்கறது எல்லாமே பொய். சொல்லுங்க, பார்க்கறது எல்லாமே பொய். நான் பார்க்காதது தான் உண்மை. அன்னைக்கு அவர்கிட்ட விசுவாசம் இருந்தது. யாருக்கிட்ட? ஏன்னா பார்க்கறது போய். ஏன்னா பார்க்கறது என்ன பேசுன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம், இது ரெண்டுத்துல ஆவி ஆத்துமா ஒன்றும் இணைந்து இருக்குமா? அப்போ எது வந்து மெஜாரிட்டி அதிகம்? சூப்பர் சூப்பர், பாயிண்ட்டுக்கு சூப்பராக வரீங்க. ஆனால் தேவன் எப்படி வச்சிருந்தாருன்னா, ஆத்துமா ஆவியை ஒன்றா தான் வச்சிருந்தாரு. புரியுதுங்களா? ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் பாவம் பண்ணதுனால ஆவிக்கும் ஆத்துமாக்கும் இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எது ஒன்றா சேர்ந்துருச்சு? இப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆத்மா சரீரம் வந்துருச்சு. இப்போ எது மெஜாரிட்டி ஆயிடுச்சு? ஆத்மா சரீரம் மெஜாரிட்டி ஆயிடுச்சு. இப்போ ஆத்மா வந்து உன்னை பார்க்குது. அந்த ஆத்மா எப்படி பார்க்கணும்னா, அதான் மனது. புரியுதுங்களா? அந்த மனது வந்து உன்னை பார்க்குது. எப்படி பார்க்கணும்னா, கண்ணால ஒன்று பார்க்குது. அதை பார்த்தோன்னே அது என்ன வருது? இருதயத்துக்கு வருது. காதால ஒன்று கேட்குது, அது என்ன வருது? இருதயத்துக்கு வருது. அப்போ இருதயத்துக்கு வந்தோடனே ஆத்மா என்ன ஆகுது? அதை நம்புது. அதை நம்பின உடனே என்ன ஆகுது? அது சரீரத்துக்கு வந்துடுது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ப்ராப்ளம் வந்தா சரீரத்தில் இதுதான் வரும்ன்றது கண்ணு பார்க்குது. அதை கண்ணு பார்த்ததால ஆத்மா நம்புது. ஏன்னா ஆவி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆவியோட தான் கர்த்தர் படைச்சாரு. புரியுதுங்களா? ஆவி டிஸ்கனெக்ட். இப்போ ஆத்மா பார்க்குது. ஆத்மா பார்த்தாலும் அது எங்கே வந்துடுது? என் சரீரத்தில் வந்துடுது. இப்போ இது மெஜாரிட்டியாக இருக்குது. இப்போ எல்லாமே இதான் நடக்குது. காதில் கேட்கறது நடக்குது, மைண்டில் யோசிக்கிறது இங்கே போயிட்டு இங்கே வந்துடுது, சரீரத்துக்கு வந்துடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சிலுவையில் போறாரு. புரியுதுங்களா? சொந்த குமாரனை சிலுவையில் கொடுக்குறாரு. சிலுவையில் கொடுத்த உடனே அந்த பாவம் வர பார்த்து நம்மளுக்குள்ள ஒரு திரைச்சில இருந்தது. எதுக்கும் ஆத்துமாக்கும் ஆவிக்கும் ஒரு திரைச்சில இருந்தது. எப்போ அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. ஹலோ, புரியுதா? அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. இப்போ எது ஒன்று சேர்ந்துருச்சு? சொல்லுங்க, இப்போ எது ஒன்று சேர்ந்துருச்சு? ஆவி ஆத்மா ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ யார் இப்போ மெஜாரிட்டி அதிகம்? ஆவி ஆத்மா தான். அப்போ சரீரம் என்ன ஆயிடுச்சு? டம்மி. இப்போ சொல்லுங்க, என் சரீரம் டம்மி, ஆவி ஆத்மா தான். ரம்மிங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்ல. ரைட்டு, ஓகே.
ரைட்டு, நான் ரைமிங்காக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், பட் நீங்கள் சொல்லலை. ஓகேங்களா? இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம். ஓகேங்களா? இப்போ எவீருடைய பொண்ணு வந்து மரண படுக்கையில் இருக்கிறாள். யாருடைய பொண்ணு? எவீருடைய பொண்ணு மரண படுக்கையில் இருக்கிறா. இப்போ எவீருடைய அப்பா வந்து சொல்றாரு, என் பொண்ணு மரண படுக்கையில் இருக்கிறா, நீங்க வந்தீங்கன்னா என் பொண்ணு சுகம் ஆயிடுவா. ஆவி, ஆத்மா, சரீரத்தை பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என் பொண்ணு சுகமாயிடுவான்னு சொல்றாரு. இவர் வந்து ஆவியில் இருக்கிறாரு. யாரு? ஆவியில் இருக்கிறாரு. எவீர் வந்து ஆத்மாவில் இருக்கிறாரு. அவங்க பொண்ணு சரீரத்தில் இருக்கு. ஹலோ, புரியுதா? நம்ம கரெக்டாக வருதா? இங்கே வருதா? இல்லை, கரெக்டாக ஏறுதா? அதுதான் வருது கர்த்தர் குத்துருவார். ஏறணும். இந்த விசுவாசத்தை நல்லா ஏற்றிட்டு போங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதை நல்லா ஏற்றுங்க. அங்கே தான் அந்த விசுவாசத்தை நல்லா போடுங்க. அதாவது போர் போட பற்றி 8 இன்ச்சு பைப்பு போடுறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? போரு வீட்டுக்கு கட்டுறதுக்கு போரு போடுறது 8 இன்ச்சு பைப் தான் வைப்பாங்களாம். தெரில, சரி, அது நம்மளுக்கும் தேவையில்லை. யாராவது இன்ஜினியரிங் தான், சிவில் இன்ஜினியரிங் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். 8 இன்ச்சு பைப்பு வைப்பாங்களாம். அந்த 8 இன்ச்சு பைப்பு வைக்கிறதுனால என்ன ஆகுது? டேங்க்குக்கு போயிட்டு மொத்தமாக ஏறுது. அந்த மொத்தம் வந்து எல்லாத்துக்கும் இதுவாகுது. புரியுதுங்களா? அப்போது சம்டைம்ஸ் அந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த போர் தண்ணி ஏறாது. அந்த 8 இன்ச்சு பைப்புக்கு பதில் நீங்கள் ஒரு 25 இல்லை 50 இன்ச்சு பைப்பு இறக்கிட்டீங்கன்னா, இப்போ 8 இன்ச்சு பைப்பில் ஏறுற தண்ணி அரை மணி நேரம் டேங்க் ரொம்புதுன்னா, 50 இன்ச்சு பைப்பு போட்ட தண்ணி எவ்வளோ நேரத்தில் ஏறும்? அவ்வளோதான். இப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீர ரகசியம் புரிஞ்சிச்சுன்னா இந்த செகண்ட்ல உங்களுக்கு விடுதலை வந்துடும். இப்போ கர்த்தர் போரை போடுறதுக்கு 50 இன்ச்சு பைப்பை இறக்குறாரு. எங்கே இறக்குறாரு? இருதயத்தில் இறக்குறாரு. ஒரு வசனம் கூட இருக்கு, அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் போகிறேன். யாராவது எடுங்க. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. நான் பாயிண்டில் தான் இருக்கேன். எனக்கு எவீரு ஞாபகப்படுத்துங்க, நான் பாயிண்டில் இருக்கேன். தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? சொல்லுங்க, யாரு? தேவனானவன் எதை குருடாகனா? ஹலோ, நல்லா கவனியா. ஆத்மாவை குருடாகிட்டான், மனதை குருடாகிட்டான். அப்ப நம்ம மனது எது பார்க்குது? ஆவி ஆத்மாவோட, சரீரம் ஆத்மாவோட இணைந்திருக்க பத்தி எதை பார்க்குது? மனதை குருடாகிட்டான். ஆவிக்குரிய மனதை குருடாகிட்டான். அதனால தான் அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தின் ஒளி. ஆவியினுடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். அதான் திரைசீலை வந்துருச்சு. இப்போ திரைசீலை வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? மனது குருடாக்கிருச்சு. இப்போ கண்ணு பார்க்கறது தான் தோணுது, பார்க்கறது மட்டும் தான் தோணுது. காணப்படாதவைகளின் நிச்சயம் இல்லை, காணப்படுகிறவர்களின் நிச்சயமா இருக்குது. புரிஞ்சுதா? கண்ணால பார்க்கறது. இப்போ இந்த கர்ச்சீஃப் தெரியுதா? இது நிச்சயம். கரெக்டா? இதுதான் நம்ம நிச்சயம்ன்றோம். ஓகேங்களா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? இது நிச்சயம் கிடையாது. அவன் எதை குருடாக்கி வச்சிருக்கான்? மனதை குருடாக்கி வச்சிருக்கான். இப்ப அந்த மனதை குருடாக்குறதுன்னா அவர் என்ன சொல்றாரு? மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் இப்போது மறுரூபமாவீர்கள். எங்க வராரு? பாயிண்ட் தராரு. இப்ப மனம் புதுதாகணும். மனம் குருடா இருந்து எடுத்து போடு. அதாவது எந்த கண்ணாடி பார்த்து போட்டு பார்க்கணுமோ அந்த கண்ணாடி தான். கருப்பு கலர் கிளாஸ் போட்டா கருப்பு கலர் கருப்பா தான் தெரியும் எல்லாம். அவன் நம்ம மனதை குருடாகிட்டான். அதனால நம்ம பார்க்கறதெல்லாம் கருப்பா தெரியுது. ஐயோ, அது வந்துச்சுன்னா சுகர் வந்துருமாமே, ஐயோ அது வந்துச்சுன்னா பிபி வந்துருமாமே. இதுதான் அந்த மனது கருப்பு கண்ணாடி போட வச்சுக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணி பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு வைக்கிறாரு. இப்ப அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை வைக்க பார்த்து நம்மளுடைய இருள் அடைந்தது பத்தியா, அது வெளிச்சத்துக்கு வருது. ஓ, இதுதான் உண்மையா? அப்போ இது கிடையாதா அப்படின்ற ஒரு வெளிச்சத்துக்கு வருது. இப்ப எவீர் வந்து சொல்றான், பொண்ணு வந்து செத்துட்டா, சாகல, அது மரண தருவாயில் இருக்கிற, மரண அவஸ்தையில் இருக்கிற, வாங்கன்னு. இவருக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, லேட் ஆகுது. யாருக்கு? இயேசுக்கு லேட் ஆகுது.
இப்போ அவன் வீட்டு வேலைக்காரன் ஒருத்தன் வந்து சொல்கிறான், அப்பா உன் பொண்ணு இறந்துட்டா. ஓகேவா, நல்லா கவனிங்க. உன் பொண்ணு இறந்துட்டா, இனி போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம். என்ன கதை முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? இனி போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம். உடனே இயேசு சொல்றாரு, பயப்படாத. ஏன்னா அவர் எதுல இருக்கிறாரு சொல்லுங்க? அவர் எதுல இருக்கிறாரு? இவன் எதுல இருக்கான்? பொண்ணு எதுல இருக்கு? படிச்சிடலாமா அந்த வசனம்? மார்க் 5:36. 5:30. ஏன்னா இதை சொல்லி படிக்க பார்த்து இன்னும் உங்களுக்கு வெளிச்சம் கர்த்தர் கொடுப்பாரு. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. இல்லை, இதுக்கு முன்னாடி 34 சொன்னேன் நான். 36 வைங்க. இல்லை, இதுதான் படிச்சாச்சுல்ல. அப்போ முன்னாடி போயிடுமா. நான் அதுதான் இதெல்லாம் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு போயிடுமா. ஃபஸ்ட்டு வசனம் வாங்க. 23 இல்லைம்மா, ஃபஸ்ட்டு. செகண்டு. இல்லை, என்ன வீட்டில் போய் படிக்கிறீங்களா? இது எனக்கு டைம் கிடையாது, வீட்டில் போய் படிங்க. அவர் ஆவியிலே ஏவப்பட்டதாய் வரும், புரியுதுங்களா? ஆவியிலேன்னு வரும். இயேசு அவர் ஆவியிலே இருந்தபடியால் அப்படின்னு வரும். அதை வீட்டில் போய் படிங்க, ஓகேங்களா? இப்போ நான் வரேன் பாருங்க, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன், கவனிங்க. வீட்டில் போய் படிங்க. அவர் ஆவியில் இருக்கிறாரு, அதனால ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாத. சொல்லுங்க. அங்க சரீரம் செத்து போச்சு, ஆத்மா என்ன சொல்லுது? சரீரம் செத்து போச்சு, அதுதான் உண்மைந்து. ஆனா ஆவி என்ன சொல்லுது? பயப்படாத, உன் பொண்ணு எழுந்துருவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவன் ஆத்மா, இங்க ஆவி என்ன சொல்லுது? சொல்லுங்க. ஆவி என்ன சொல்லுது? இந்த பக்கம் சரீரம் என்ன சொல்லுது? நான் ஆத்மா. புரிஞ்சுதுங்களா? இந்த டைரி வந்து சரீரம், இந்த மைக்கு தான் வந்து ஆவியானவர். இப்போ நான் சொல்றேன், சரீரம் சொல்லுது செத்து போச்சுன்னு. இப்போ ஆத்மா என்ன பண்ணுது? அதை நம்புது. இப்போ ஆவியானவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, உன் பொண்ணு சுகமா தான் இருக்கிறாருன்னு. உடனே நான் இப்போ எந்த பக்கம் பார்க்கணும்? நான் இல்லை, இப்போ நீங்க எந்த பக்கம் பார்க்கணும்? அந்த மைண்ட் செட்டோடயே போயிடுங்க. புரிஞ்சுதா? இதே மனதோடய போங்க. நீங்க இப்ப எங்க பார்க்கணும்? இங்க வருங்க. இங்க பார்க்க கூடாது. ஏன்னா இது உண்மை இல்லைன்றது இவர் சொல்றாரு. ஆனா நீ எதை கேட்கணும்? இதை கேட்க கூடாது, இதை தான் கேட்கணும். இப்போ எவரு இப்படி திரும்பினானா ஃபியூனரல் சர்வீஸுக்கு போயிருப்பான். கரெக்டா இல்லையா? இந்த பக்கம் திரும்பினானா பொண்ணை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு காரியத்தை முடிச்சிருப்பான். ஆனா அவன் இந்த பக்கம் திரும்பினால பொண்ணு உயிரோட இருந்து வரா. இது போதும் நினைக்கிறேன். இல்லை, சரியான வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தது. அதுதான் சொல்றேன், உங்க சரீரம் சொல்ற பலவீனத்தை நம்பாதீங்க. நீங்க இப்போ இருக்கிற வறுமையை வச்சுன்னா அதை நம்பாதீங்க. இப்போ இருக்கிற கடனை வச்சுன்னா அதை நம்பாதீங்க. அந்த பக்கம் திரும்பாதீங்க. அது மனதுக்கு வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கும் அது. ஆனா நீங்க ஆவியானவர் சொல்றது என்னன்னு நீங்க திரும்பிட்டீங்கன்னா இது உங்களுக்குள்ள வந்துடும். அது எங்க போகும் தெரியாது, அது உயிர் அடைஞ்சிடும். இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுடனே கூட இருக்கிறேன். இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? ஆவியில இருக்கிறாரு. இப்ப என் ஆத்மா அதை நம்புது. அவர் சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவர். நான் அவர் இல்லை நம்பல. இப்ப என் மனம் புதுசாயிடுச்சு, புரியுதுங்களா?
அவர் சொன்னாரு, எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்துல தானே இருக்கிறாரு. இல்ல, ஆவியில இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள தான் இருக்கிறாரு. நான் விழும்போது என்னை தூக்கி விடுறாரு. நான் சோர்ந்து போப்ப தட்டி கொடுத்து என்னை தூக்குறாரு. புரியுதுங்களா? அப்படியே என்னை உயிர்ப்பிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இது புதிய ஏற்பாட்டத்தையே திரைசீலையே கீழ்ச்சிட்டாரு. திரைசீலைன்றது ஆத்மாக்கும் ஆவிக்கும் ஒரு தடையை உண்டு பண்ணி இருந்தது. ஆனா அந்த தடையை உண்டு பண்ணி இருக்கும் போதே, சொல்லுங்க, அந்த தடை உண்டாயிருந்த போதே ஏனோக்கு தேவனை விசுவாசிச்சான். அவன் தேவனோடு சஞ்சரிச்சான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எனக்கு அந்த தடையே இல்லையே. யோவான் 5ஆம் அதிகாரம் 10, 19, அவ்வளோதான். இருமா, ஒரே ஒரு நிமிஷமா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 அந்த நம்பிக்கையினாலே, இங்க பாருங்க, நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் இதை கவனிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்னது? காணப்படுகிறது. அப்பா வலிக்குது. காணப்படுகிறது, சொல்லுங்க, நம்புகிறது. இந்த வலியை நம்புறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அதுல என்ன அதான் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு அதை நம்புற? நானா தான் அந்த பக்கம் கையை தட்டு. அதுதான் சொல்றேன். அதுக்குதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பார்க்கறத நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. உங்க பிசினஸ்ல வருமானம் கம்மியா இருக்கு, நம்பாதீங்க. உங்க வேலை சம்பளம் கம்மியா இருக்குது, நம்பாதீங்க. சரீரத்தில் பலவீனம் இருக்குது, நம்பாதீங்க. அதை நீங்க பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க, அதை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறீங்க, அதை நம்பாதீங்க. அதனால் நம்ப வேண்டுவது என்ன? காண்கிற நம்ப வேண்டுவது என்ன? இப்ப எபிரேயர் 1:1 வந்துடும். இதுல நீ வராத, நீ அதுல நான் அதுல போறேன். எபிரேயர் 1:1 போயிட்டு 11:1 போயிட்டு இதுல வரேன். இப்ப நான் சொல்றேன், காணப்படாதவைகளின், அப்ப காண்கிறத நம்பாத, அப்ப காணாதத நம்பு. சொல்றீங்க, காண்கிறத நம்பாத, காணாதத நம்பு. காண்கிறத காணாதத நம்பு. காண்றத நம்பாத, காணாதத நம்பு. காணாதத நம்பு. வர வேண்டிய சுகம் எனக்கு சேரும். அவருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறேன். நான் இதை நம்புறேன். நானு 40 வயசுக்கு வந்தா இது வரும்ன்றத நான் நம்ப மாட்டேன். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். என் பிதா சொல்றதை தான் நான் நம்புவேன். இப்போ என் வீட்டில் என்ன நான் இல்லையோ அதை தான் நான் நம்புவேன். சொல்லுங்க, வீடே இல்லையா? அப்ப அதை நம்புங்க. ஆமா, அதை நம்புங்க. அதுதான் மேட்ரு. நான் தான் சொல்றேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி எல்லாம் புள்ளிங்களும் இல்லை, இல்லாத விசுவாசிச்ச காணப்படாதவைகள் நிச்சயமா மாறுச்சு. புரியுதுங்களா? ஹலோ, இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு இப்ப பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட 4வது நபராக உலாவிய தேவன் கிறிஸ்டி, எல்வினா, ஜோபின், ஃபெல்சிக்கு மத்தியில் 4வது நபராக உலாவிக் கொண்டிருக்கிறேன் இந்த எல்விஸ். அதற்கு மேல 5வது நபராக கிறிஸ்து என்னோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிறார். இது எப்போ நடந்தது? காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ இதுக்கும் வர, இந்த பில்டிங்க்கும் வர. ஆத்மா சொல்லுது 5 லட்சம் ரூபாய் தான் இருக்குது, இறங்காத. 5 லட்சம் ரூபாய் தான் இருக்குது, இறங்காத. எது சொல்லுது? ஆத்மா சொல்லுது. சரீரத்தில் அந்த காசு இருக்குது. எவ்வளோ காசு இருக்குது? 5 லட்சம் ரூபாய்.
எதுக்கு நான் என்னத்துக்கு பேசுனுக்கிறேன் தெரிஞ்சிச்சா? பில்டிங்க்கு பேசுனுக்கிறேன். ஆத்மா சொல்லுது சரீரத்தில் 5 லட்ச ரூபா தான் இருக்கு, இறங்காத இறங்காத இறங்காத. ஆனா ஆவியானவர் வந்து பேசுறாரு, நீ இறங்கு நீ இறங்கு நீ இறங்கு. 3 முறை சரீரத்தை தான் பார்த்தாங்க. ஆமாவா இல்லையா? 3 முறையா? ஆமாம் 3 முறை சரீரத்தை தான் பார்த்தாங்க. தோல்வி வந்தது. அப்புறம் பார்த்தாங்க இல்லை ஆவியானவர் சொல்கிறது தான் உண்மை. அந்த பக்கம் திரும்பினாங்க, எழும்பி நிற்குது. நான் சொல்கிறேன், இப்போ ஆவி ஆத்மா சரீரம். இப்போ உங்கள் கத்தியை தூக்கின்னு போய் எங்கே வைக்க போகிறீங்க? கத்தியை தூக்கின்னு போய், ஓ புரியல. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன் பாருங்கள். நான் இப்போ ஃப்ளைட்டில் உக்காந்துக்கிறேன், நம்ம எல்லாருமே உக்காந்துக்கிறோம், ஓகேவா? இப்போ நான் உங்களை கடத்தணும்னு நான் விரும்பிட்டேன். நான் என் இடத்துக்கு கூட்டின்னு போனோம், நான் என் இடத்துக்கு கூட்டின்னு போகணுன்ட்டு இப்போ நினச்சிட்டேன். இப்போ நான் எங்கே எடுத்துன்னு போய் கத்தி வைக்கணும்? ஃப்ளைட்டுக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் வைக்கணுமா? பைலட்டு கத்தி வச்சாலே ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்காக தான் விரும்புகிற இடத்துக்கு போயிடும். புரியுதா? ஓ புரியுதா? புரியல. இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிள் என்னால் எவ்வளோ நான் எதை கடத்தணும்? நான் எதை கடத்தணும்? ஃப்ளைட்டை கடத்தணும். இப்போ நான் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போய் கத்தி வைக்க முடியுமா? வைக்கிறது வேஸ்ட்டு. அதே நான் பைலட்டு கத்தி வச்சிட்டேன்னா, இப்போ நான் ஆத்மாவை கத்தி வச்சிட்டேன். என்ன கத்தி வச்சிருக்கிறேன்? என்னுடைய பலவீனம் இது கிடையாது. நான் பார்க்கறத நம்ப மாட்டேன். சொல்லுங்க, பார்க்க உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். பார்க்காதெல்லாம் என்ன நான் வேண்டிக்கிறீங்களோ வேண்டிங்க. இந்த சமூகத்திலேருந்து வேண்டிங்க. இல்லை சீரியஸாக பேசுகிறேன், காமெடி கிடையாது, காமெடி கிடையாது, சீரியஸாக பேசுகிறேன். 1 நிமிஷம் டைம் சொல்லிட்டு எல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்களா, அடுத்தது போயிடலாம், ஓகேங்களா? யார் யார் என்னன்னா இதான் நேரம் கேளுங்க, தேவனிட்ட கேளுங்க, என்னன்னா வேணுமோ கேளுங்க. அது இன்னொன்று சொல்லிடுறேன், தயவு செஞ்சு குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி சின்னதாக கேட்காதீங்க. இருதயத்தை வீழ்ச்சி பயங்கரமாக கேளுங்க, எவ்வளோ கேட்குறீங்களோ கேளுங்க. அவர் தான் சொல்கிறாருல, உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதித்து இருக்கிற, சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. உங்கள் மனம் குறுக வேணாம், உங்கள் மைண்டு ப்ராடாக ஆகட்டும். நல்லா கேளுங்க, எவ்வளோ வீடு கேட்குறீங்களோ கேளுங்க, தப்பே கிடையாது. அடுத்த வீட்டில் இருந்தால் கொள்ள அடிக்க போகிறோம் கிடையவே கிடையாது. அவர் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த விசுவாசத்தோடு நம்ம கேட்குறோம். விசுவாசத்தினால ஏனோக்கு 300 வருஷம் பூமியிலே சஞ்சரித்து தேவனோட எடுத்துக்கொள்ளப்பட்டான். பட் அந்த விசுவாசம் இருந்தால் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நமக்கு வாசல்களை திறந்து வைக்கிறார். அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் தருகிறார். உங்கள் சரீரத்துக்கு என்ன சுகம் வேணும், என்னென்ன வேணும், எல்லாத்தையும் கேளுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உங்கள் மனைவி எப்படி இருக்கணும், உங்களுடைய வருங்கால ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும். ஜென்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள், பிதாக்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், சுதந்திரத்தை சேர்த்து வைக்கணும். நான் என் பிள்ளைங்களுக்கு இத்தனை ஏக்கர் நான் சேர்த்து வச்சு தான் நான் போவேன். கர்த்தர் எது இல்லையா அதை கேளுங்க. வீட்டில் எது எது இல்லையா, கார் இல்லையா, கார் கேளுங்க. கர்த்தாவே காரை தாங்க, நல்ல கார், இந்த கார்லாம் வேணாம் கர்த்தாவே, எனக்கு ஸ்விஃப்ட்லாம் வேணாம், எனக்கு இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட்டு காரு, நல்ல லக்ஸரி, 40 லட்ச ரூபாய்க்கு மேலே லக்ஸரியான காரை தாங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இல்லாமல் என் இருதயத்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் தேவன்கிட்ட இருதயத்தை ஒப்பு கொடுத்து பேசுங்க. மனைவி இல்லையா, மனைவி கர்த்தாவே சீக்கிரத்தில் என் வீட்டிற்கு ஏற்றார் போல் ஒரு மனைவியை தாங்க, என் வீட்டிற்கு ஏற்றார் போல் ஒரு புருஷனை தாங்க. எதுவும் என்னுடைய ஞானத்தினாலே எதுவும் நடக்கக்கூடாது கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய ஞானத்தினாலே நடக்கட்டும். இன்னும் எங்கள் சபைக்கு ஆத்துமாக்களை பெருக செய்வீராக. இந்த சபை முழுவதும் நிரம்பி வழியட்டும். கிளை சபைகளை உருவாக்குவேன் என்று சொன்னீரே, இல்லாததை நாங்கள் கேட்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இதுவரையிலே அப்பா இத்தனை ஜனம் உட்கார்ந்து இருக்கிறது இல்லாதவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு நாங்கள் ஜெபித்த போது இல்லாதவர்களை இப்போது காணும்படியாக செய்த தேவன், அப்படியா எங்கள் சபையில் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நீர் கொண்டு வந்து இறக்க போகிறதற்காக நன்றி. ஓ பல கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து இதே ஃபெய்த்தோட வீட்டுக்கு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மைண்டை மட்டும் விட்டுறாதீங்க, அப்படியே வைங்க.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அடுத்த வசனம் படிப்போம். அடுத்த வசனம் 32 வரலும் 24 படித்தாச்சு, 25 வந்துருங்க. பொறுமையோட காத்திருப்போமா? பாருங்க, காணாது வரும்போது பொறுமையோட காத்திருக்கணும். பொறுமையாக இருங்க, வரும். ஏன்னா அவர் பார்த்துட்டார்ல, அவருக்கு நல்லா தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, சகல இது ஆசீர்வாதம். அது வந்து நல்லா மைண்டில் ஏற்றின்னு போங்க. போன மாதிரி என் பாக்கெட் எடுத்து காட்டணும், ஒன்றும் இல்லைன்னு. புரியுதா? எல்லாம் எங்கே இருக்குது? அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்குதுன்னா எங்கே இருக்குது? 2 பேர்கிட்டையும் இருக்குது. பேங்க்கில் இருக்குது. இப்போது என்கிட்ட வந்து பூ வாங்கி கொடுங்க, எனக்கு சுடிதார் வாங்கி கொடுங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே நான் இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனி நீ என்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு. நீ உன்னை நீ அறிந்தன்னா, ஓ இதில் இருக்குதுன்னு அறிஞ்சன்னா நீ அதை எடுத்து அனுபவிக்க போகிற. இதுதான் உண்மை. கரெக்டா? அவ்வளோதான். இதுதான் தேவனை எல்லா வீட்டிலையும் நம்மளை ஆசீர்வதித்து வெஸ்டார். இனியும் கொடுக்கறதுக்குன்னு அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ போய் நான் போய் அவர்கிட்ட அழுதுக்குன்னு எனக்கு இது வேணும் அது வேணும் அழுவுறது கிடையாது. உங்கள் மைண்டை திறந்து விட்டார். இப்போ 50 இன்ச்சு போரை போட்டுக்கிறாரு. இது வரலாம் நீங்கள் 8 இன்ச்சு பைப்பை இப்போ சொருவிட்டு இருந்தீங்க, வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருந்தது. இப்போ 50 இன்ச்சு போர் போட்டிங்களே, 5 நிமிஷம் இந்த டேங்க்கு உங்கள் வாழ்க்கை ரொம்பிடும். அவர் என்ன சொல்றார்? காணாததை நம்பினோமானால், சொல்லுங்க, காணாததை நம்பினோமானால், காணாததை நம்பினோமானால். 10 காரியம் என் கண்ணில் காணலை, ஆனால் அதை நான் நம்புகிறேன். என்ன பிரதர், பேராசை பெருநஷ்டம் பிரதர், வசனம் சொல்லிது. நான் ஒரு காரை மாற்றிட்டு போகிறேன், 10 காரு. புரியுதுங்களா? இல்லை 10 கார் நிற்கிட்டோம், என்ன இப்போது அவர் இருதயம் பறந்து எரிஞ்சிருக்க. அதான் அவன் சொல்கிறாங்கல்ல, என்னது, கடவுள் குத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. போதுங்கிற மனப்பன்மோடு தேவபக்தியோட ஐயோ, அவர் செய்ப்பிலே நம்மளை ஆசீர்வச்சு தள்ளுறாரு. அப்படின்னு பார்த்தோன்னா யோபுலாம் வந்து, ஆபிரகாம் யோபுலாம் வந்து பயங்கரமான ஆளுங்க. அவரை நம்பினவங்களும் ஒருத்தர் கூட பிச்சைக்காரனா இருந்ததே இல்லை பூமியில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அடுத்தது அந்தபடியே ஆவியானவர் நம்மளது பலவீனங்களுக்கு வந்துட்டார். ஆவியானவர் வந்துட்டாரா? அவர்கிட்ட தான் எல்லாங்குது. இப்போ என் மைண்டு இந்த பக்கம் திரும்பக்கூடாது. இந்த பக்கம் திரும்பினா எங்கே போயிடுது? ஃபியூனரல் போயிடுது. நான் இந்த பக்கம் திரும்பினா ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இங்க பாருங்க, பலவீனம் வருதுன்னா அப்போ எனக்கு பலவீனங்களில் உதவி செய்கிறாருன்னா அப்போ பலன்னு ஒன்று, அதுதான் காணப்படாதவைகள். அதான் சொல்றேன், நீ பார்க்கறத என்ன நம்பி பிரயோஜனம் என்ன? காணாதவைகளை நம்பு. இப்போ ஆவியானவர் வந்துடுறாரு, பலவீனங்கள்ல அவர் உதவி செய்யறாருன்னா அப்ப என்ன எத்தனை வர்றாரு? பலனை எத்தனை வர்றாரு? பலனை எடுத்து வராரு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். நல்ல வேலை, அதுக்கு தான் 2 நிமிஷம் டைம் கொடுத்தேன், எல்லாத்தையும் கேளுங்கன்னு. கேட்டிங்களா? எத்தனை பேர் கேட்டிங்களா? உங்க இது ப்ரெசண்ட்டை யோசிக்க அது எல்லாம் பொய். ஏமாற்றி வச்சுக்கிறான் பிசாசு, மனதை குருடாக்கி ஏமாற்றி வச்சுக்கிறான். இந்த 1000 ரூபாய் சம்பளத்துக்கு நீ போ, இந்த 2000 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு 2000 ரூபா தான், அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறான். ஆனால் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கல. நீ இன்னொருத்தனுக்கு 2000 ரூபாய் டெய்லி சம்பளம் கொடுப்ப. அந்த மைண்டுக்கு வாங்க. அவருக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்துருங்க. அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து ஆவியானவர் பாட்டா பாடின்னு இருந்தது. புரியுதுங்களா? அதை பாருங்க. இப்போ ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று இப்போ அறியாமல் இருந்தீங்க, இப்போ அறிஞ்சிட்டீங்க. என்ன அறிஞ்சிட்டீங்க? எது இல்லைனாலும் நான் அவர்கிட்ட கேட்க போறேன். என்ன மனுஷங்கிட்ட அங்கே போய் கேட்டுனுக்குறோம், அவர்கிட்ட கேட்குறோம்.
அவர் தரப்போறார். இன்னொன்று சொல்லிட்டார், பொறுமையாக இருக்க சொல்லிக்கிறார். வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் ஒன்னே சொல்லட்டுமா? இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன் பாருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கூட விரும்ப மாட்டான், உங்கள் சொந்தக்காரன் கூட விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறது விரும்புகிறது ஒரே ஆள் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. யார் சொல்லுங்க? நான் தான் விரும்புகிறேன் அதை. என் இடத்துல இருந்து பார்த்தா நான் எந்த அளவுக்கு அவர் உண்மையை சொல்கிறாருன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் வர பார்த்து ஒவ்வொருத்தரும் கார் எடுத்து, சிஸ்டர் கொஞ்சம் காரை இந்த அடுத்த வாரத்துலேருந்து அந்த பக்கம் விட்டுரு, நான் இந்த பக்கம் விட்டுக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல பார்த்து எப்படி இருக்கும்? எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த. ஆனால் கர்த்தர் இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. வாக்கு பண்ணப்பட்டது தான் இன்னைக்கு பில்டிங் நிற்கிது. அதே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஒட்டகங்களின் ஏராளமும் எல்லாம் இங்கே வந்து சேரும் இருக்கிறாரு. அதுதாங்க எனக்கு ஆசீர்வாதம். அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. சீரியஸாக நான் உங்களுக்காக நான் என் வீட்டில் ஜெபம் பண்ணுறதே, எங்கள் வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வசனம் எனக்கு மைண்டில் தெளிவாக ஓடும். எனக்காக நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. எனக்கு காரை தாங்க, எனக்கு வீடை தாங்க. நான் ஒன்று ஜெபம் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு, என் பிள்ளைகளால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும், என் மனைவி வீட்டு ஒரு கனித்திருந்த ராட்சச்செடியை போல இருக்கட்டும். இதை ஜெபம் பண்ணேன். அடுத்தது நிறைய ஜெபம் பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அவங்கள காட்டிலும் நீங்கள் என்னை பயங்கரமாக கனப்படுத்துவீங்கப்பா. இது என் இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சுது. ஆனால் நான் எனக்காக ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்ன அவர் பார்த்துக்க போகிறார். ஆனால் நான் ஜெபம் பண்ணுறது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேர் பேராக சொல்லி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் எங்கள் வீட்டில் தான் தெரியும். பேராக சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், அப்போ இந்த கஷ்டத்தில் அவங்க வந்தாங்க, இன்றைக்கி ஏன் அவங்க ஃபேஸ் வந்து டல்லாக இருந்து என்ன பாரத்தில் இருந்தாங்களோ அந்த பாரத்தை நீங்கள் நீக்கி போட்டுருங்க. அடுத்த வாரம் வர பார்த்தா அவங்க பிரகாசமாக வரணும்னு அர்த்தாவே. இதுதான் எங்களுடைய ஜெபம், ஒவ்வொருவருடைய ஜெபமும். யாருமே இங்கே பைக்கில் வரக்கூடாது தகப்பனே. எல்லாம் தனித்தனியாக ஏன் வரணும்? ஒரே காரில், அதுவும் 7 சீட்டர் காரில் ஏறி உக்காந்தமா வந்தோமா போயினே இருக்கணும். சந்தோஷப்படுற ஒரே ஆள்னு சொல்ல முடியாது, ஒரே குடும்பம். அது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் புள்ள நல்லா இருக்குதுன்னா ஒரு அப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம் தானே எனக்கு கண்டிப்பாக இருக்கும்ல. என்னை விட அவரு பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதனால தான் நான் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தோடு போங்க, அந்த பெருக்கத்தோடு போங்க. அடுத்தது முடிச்சு அடுத்த வாரம் கண்டிப்பாக பண்ணிக்கலாமா? சரி, அது 34 வரலாம் படிச்சிடுமா? 32 வரலாம். 27 படிச்சாச்சா? 28 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அடுத்தது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் பெற்ற அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, இது 32 வரலாம் வீட்டில் போய் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 19, 20 அவ்வளோதான். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். வந்துட்டார் பாருங்க பாயிண்ட். ஹலோ, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரித்துவம் 3. இப்போ நம்ம பேசுறது திரித்துவம் தான். ஆவி, ஆத்துமா, சரீரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய, ஆவியானவர் செய்ய, ஆத்துமா குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறார்களோ அவைகளையே குமாரன் அந்தபடி எனக்கு செய்கிறார். இப்போ நான் எதுக்கு இப்போ என் ஆத்துமா யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்?
ஆவியானவருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் அப்போ பூமியில் என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்துக்கிறேன், என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்துக்கிறேன், என் பிதாவின். அப்போ தான் புரியுது. என்ன புரியுது? ஆவியான ஒரு சொல் பேச்சு மட்டும்தான் இந்த ஆத்மா கேட்டு இருந்திருக்குது. அதனால தான் உலகம் ஃபுல்லாக சரீரத்தில் சுகம் வந்து அடைஞ்சு இருக்குது. இந்த ஆத்மாவே நினைக்கிறது எதுவுமே அவர் செய்யவே இல்லை. ஃபுல்லாக பிதாவின் சித்தத்தின்படி தான் அவர் இறங்கியிருக்கிறாரு. ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன ஆகுறீங்களா ஆச்சு, இவருடைய சித்தத்துக்கு வர்றாரு. யாரு? இயேசு. மலையில் ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருக்க பார்த்து, பிதாவே இந்த ஒரு விசை அப்படின்றாரு. தெரியுமா அந்த வசனம்? ஜெபம் பண்ணுகையில் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் தெரியுமா? கெத்செமனே. அதான் என்ன அந்த வரி ஸ்டார்டிங் மட்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், பரலோகமே ஸ்தம்பித்து நிற்குது. அது எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா? அந்த டைமு இந்த பறவைகள்லாம் பறந்து வர பார்த்து, அலைகள்லாம் ஓடின்னு இருக்க பார்த்து, டக்குன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தோடனே பறவை நின்றுடும், அலை நின்றுடும், அப்படியே நின்று அப்படியே சைலண்டா அப்படியே காத்துலாம் நின்றுடும். உடனே அடுத்த வார்த்தை விடுறாரு, ஆனாலும் என் சித்தத்தின்படியே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. அப்படியே போகுது. ஆவியானவர் எந்த அளவுக்கு அதுதான் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. முழுக்க முழுக்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இந்த சபையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபஸ்ட்டு பாட்டு ஆவியானவர் பாட்டை பாடிட்டு தான் அடுத்த பாட்டுக்கு போவோம். அதுதான் முழுக்க முழுக்க அவருக்கு இடம் கொடுக்குறது. காண்கிறது எதுவோ அதே அன்றி அவர் தாமாய் செய்ய மாட்டார், அவர் அவைகளுக்கு. 20ஆம் வசனம், இதை வீட்டில் நோட் பண்ணி படிங்க. 20ஆம் வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிற எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு. ஹலோ, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக. நான் நினைக்கிறேன் ஒருத்தர் 2 பேர் எனக்கு ஒரு கார் இருந்தால் கத்தாவே போதும் கத்தாவே ஜெபம் பண்ணி இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் பெருசாக செய்வார் பாருங்க. சேர்ந்துருப்போமா?